வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே ஸ்பெஷலான ஆழமான ஒரு கதைய பத்தி பேச போறோம். ஒரு வார்த்தை கூட பேசாம வெறும் மௌனத்தாலேயே உருவான ஒரு அழகான லைப்ரரி காதல் கதை இது. இந்த கதையோட சினிமேட்டிக் மற்றும் எமோஷனல் விஷயங்களை நாம இன்னைக்கு முழுமையா அலச போறோம். கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. 2 பேரு ஒரு வார்த்தை கூட பேசாம ரொம்ப ஆழமா காதலிக்க முடியுமா? என்னங்க அது? சாத்தியமான்னு தோணுதுல்ல? இந்த முரண்பாட்டை தான் நாம இன்னைக்கு ஆராய போறோம். முழுக்க முழுக்க மௌனத்தை மட்டுமே வச்சு இவ்வளவு ஆழமான ஒரு பந்தத்தை எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். முதலாவதா இந்த கதையோட அந்த அமைதியான தொடக்கம், அந்த அழகியல் தனிமை எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம். நம்ம கதை வழக்கமா எல்லாரும் பார்க்குற ஒரு காலேஜ் லைப்ரரியில தான் ஆரம்பிக்குது. அங்க ஒரு பையனும் பொண்ணும் தினமும் சரியா ஒரே நேரத்துல ஒரே டேபிள்ல எதிரெதிரே உட்கார்றாங்க. ஆனா அவங்க பேசிக்கிட்டது ஒரு வார்த்தை கூட இல்ல. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னன்னா, படைப்பாளி எப்படி சில குறிப்பிட்ட சினிமேட்டிக் யுக்திகளை வச்சு ஒரு சூப்பரான ரொமான்டிக் டென்ஷனை உருவாக்குறாருங்கிறது தான். ஜன்னல் வழியா வர்ற அந்த மாலை நேரத்து மிதமான வெயில், ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு, அப்புறம் அந்த அழகியலான பிரேம்ஸ், இதையெல்லாம் வச்சு மொத்த உலகத்திலிருந்தும் நம்ம கதாபாத்திரங்களை தனிமைப்படுத்தி ரொம்பவும் யதார்த்தமான உணர்வுபூர்வமான ஒரு சூழல் அவர் செட் பண்ணியிருக்காரு. சரி, இப்போ இந்த நீண்ட மௌனம் எப்போ எப்படி கலைக்கப்படுதுன்னு பார்ப்போம். அதுக்கு காரணமான அந்த முதல் ஸ்டிக்கி நோட். இதுதாங்க கதையோட மிகப்பெரிய திருப்புமுனை. ஒரு நாள் அந்த பையன் வழக்கம் போல வரான், ஆனா தன்னோட பேனாவை மறந்து வச்சுட்டு வந்துடுறான். அந்த நாள்ல தான் அவங்களுக்கு இடையில இருந்த அந்த நீண்ட மௌனம் முதல் முறையா உடையுது. இதை ஒரு பிரமாதமான சினிமாட்டிக் ஃபோக்கஸ் புல் மூலமா காட்டியிருப்பாங்க. அந்த மரத்தாலான லைப்ரரி டேபிள் மேல ஒரு சின்ன மஞ்சள் நிற ஸ்டிக்கி நோட்டையும் அதோட சேர்த்து ஒரு ப்ளூ இங்க் பேனாவையும் அந்த பொண்ணை மெதுவா நகர்த்தி கொடுக்கறா. அந்த நோட்ல பென் அப்படின்னு மட்டும் எழுதியிருக்கு. இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த பையனுக்கு அப்படியே ஆச்சரியத்துல ஷாக் ஆயிடுறான். அப்புறம் என்ன, ஒரு சின்ன அழகான புன்னகையோட அந்த பையன் தேங்க்ஸ் அப்படின்னு அந்த நோட்லயே திரும்ப எழுதி தர்றான். இந்த சின்ன பரிமாற்றம் நடக்கும்போது பின்னாடி இருக்கிற லைப்ரரி மொத்தமா அப்படியே பிளர் ஆகி அந்த இடத்துல உருவாகிற அந்த மென்மையான ரொமான்டிக் டென்ஷனை இந்த காட்சி ரொம்ப அழகா ஆழமா உணர்த்துது. நினைச்சு பாருங்க, ஒரு சின்ன வார்த்தை தான், ஆனா அதுக்குள்ள எவ்வளவு பெரிய உணர்வு ஒளிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நடக்கிறது தான் வார்த்தைகளே இல்லாத ஒரு அழகான காதல் பயணம். அதை ஒரு சூப்பரான மாண்டேஜ் மூலமா நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த காட்சிகள் ஒரு வேகமான சினிமேட்டிக் மாண்டேஜா வருது. பல வண்ணங்கள்ல இருக்கிற ஸ்டிக்கி நோட்ஸ் ஒன்னு மாத்தி ஒன்னு வருது. இது மாடர்ன் காலத்து காதலுக்கும் இவங்களோட காதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை எவ்வளவு பிரமாதமா காட்டுதுன்னு பாருங்களேன். ஒரு பக்கம் ஃபோன் நம்பர் கிடையாது, இன்ஸ்டாகிராம் ஃபாலோஸ் கிடையாது. ஆனா மறுபக்கம் தினமும் பரிமாறிக்கிற ஸ்டிக்கி நோட்ஸ், அதுல பகிரப்படுற அவங்களோட மிக ஆழமான ரகசியங்கள். இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல இப்படி கைகளால் எழுதப்பட்ட ஒரு சின்ன காகிதம் மூலமா உருவாகிற அந்த தீவிரமான நெருக்கத்தை இது ரொம்ப அற்புதமா விவரிக்கிறது. அந்த லைப்ரரி முழுக்க எவ்வளோ அமைதி இருந்தாலும் இந்த சின்னஞ்சிறிய ஸ்டிக்கி நோட்ஸ்குள்ள அவங்களோட வாழ்க்கையும் காதலும் ரொம்ப சத்தமா துடிதுடிச்சிட்டு இருந்துச்சு. எக்ஸாம் ஈஸியா, கேண்டீன் காஃபி ரொம்ப மோசம், அப்புறம் உன்னை பார்க்க சோர்வா இருக்கு, தயவு செஞ்சு தூங்கு. இப்படி தினசரி வாழ்க்கையோட ரொம்ப சாதாரண விஷயங்கள் கூட அந்த நோட்ஸ் மூலமா எவ்வளோ ஆழமான அன்பை வெளிப்படுத்துது நம்ம இங்க ஃபீல் பண்ண முடியும். இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்களோட அந்த காலக்கோடு. முன்பின் தெரியாத 2 பேர் சந்திக்கிறாங்க, அப்புறம் அந்த பேனா பரிமாற்றம், அதுக்கப்புறம் தினசரி ஸ்டிக்கி நோட்ஸ் வழக்கம், கடைசியா கல்லூரியோட கடைசி நாள். இது எல்லாத்தையும் கதாபாத்திரங்களோட மாறும் உடைகள், பின்னணியில ஓடுற லைப்ரரி கடிகாரம், இப்படி பல சினிமாட்டிக் தூண்டுதல்கள் மூலமா இந்த முழு காலக்கோட்டையும் படைப்பாளி நம்ம கண் முன்னாடி எவ்வளோ நேர்த்தியா, எவ்வளோ இயல்பா கொண்டு வராருன்னு நீங்களே கவனிங்க. இப்போ ஒரு காலியான நாற்காலி எப்படி இவங்களுக்கு இடையிலான அந்த அமைதியான பந்தத்தை சோதிக்குதுன்னு பார்க்கலாம். நாள் ஆக ஆக இந்த சாதாரண லைப்ரரி பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி அவங்களுக்குள்ள ஒரு ஆழமான எமோஷனலான சார்பு நிலைய, அதாவது ஒருத்தர் சார்ந்து இருக்கிற ஒரு உணர்வை உருவாக்குது. அவன் வரலைனா அவளுக்கு அந்த நாளே முழுமையடையாது. அதே மாதிரி அவ வரலைனா அவன் தன்னோட புத்தகத்தை கூட திறக்காம அவளுக்காகவே வெயிட் பண்ணுவான். வெளியில பெய்யல அந்த மெல்லிய மழை, ஒரு ஸ்லோ ஜூம் ஷாட், இதையெல்லாம் பயன்படுத்தி அந்த தனிமையான சூழலையும் அவள் இல்லாதப்போ அந்த பையனோட கண்கள்ல தெரியிற அந்த ஏக்கத்தையும் படைப்பாளி ரொம்பவே அற்புதமா கண்முன் நிறுத்துறார். இப்போ நாம கதையோட மிக முக்கியமான பகுதிக்கு, அதாவது அந்த இறுதி இதய முறிவுக்கு வந்துட்டோம். கதையோட உச்சகட்டமான இறுதி ஆண்டின் கடைசி நாள். அந்த ஃபேர்வெல் சீசன்ல இத்தனை நாளா அவங்களுக்கு பெரிய ஆறுதலா இருந்த அதே மௌனம் இப்போ முற்றிலும் வேறொரு வழியை கொடுக்குது. இந்த இதய முறிவை எப்படி காட்சிப்படுத்துறாங்கன்னு பாருங்களேன். ஒரு காலியான காலேஜ் லைப்ரரி, தூசி படிந்த ஜன்னல்கள் வழியா மெதுவா மறைகிற சூரிய கதிர்கள், அப்புறம் மிக மெதுவான ஒரு கேமரா சுழற்சி. இந்த குறிப்பிட்ட காட்சி அமைப்புகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு கடுமையான பிரியோட வலியையும் ஏக்கத்தையும் நமக்குள்ள அப்படியே கடத்துது. அந்த பையன் அமைதியா அந்த காலியான அறையில அவளை தேடும்போது நிஜமாவே ஒரு வித பாரம் நம்ம மனசை அழுத்துது.
அந்த டேபிள் வழக்கத்துக்கு மாறா ரொம்ப சுத்தமா இருக்கு. அவளோட இருக்க காலியா இருக்கு. சுத்தி முத்தி பார்க்கறான், அங்க எந்த ஒரு ஸ்டிக்கி நோட்டும் இல்ல. அவன் ரொம்ப அமைதியா அங்க உட்காந்து ஒரு ரேண்டமான லைப்ரரி புத்தகத்தை திறக்கறான். அது கதையோட மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய உணர்ச்சிகரமான வெளிப்பாட்டுக்கு நம்மள இட்டு செல்லுது. என்ன நடக்குதுன்னு பாப்போம். அவன் அந்த புத்தகத்தை திறந்ததும் ஒரு சினிமேட்டிக் மேக்ரோ ஷாட், அதாவது ரொம்ப க்ளோஸ்-அப் ஷாட் வழியா நம்ம உன்னை பார்க்கறோம். உள்ள மறைச்சு வைக்கப்பட்டிருந்த ஒரு சின்ன ஸ்டிக்கி நோட்டும் அதோட சேர்ந்து ஒரு காய்ந்த நீல நிற பூவும் அந்த புத்தகத்துல இருந்து கீழே விழுது. பின்னணிய முழுசா பிளர் பண்ணிட்டு நம்மளோட மொத்த கவனத்தையும் அவளது கையெழுப்பின் மீதும் அந்த நீல நிறப்பூ உணர்த்தும் ஆழமான அர்த்தத்தின் மீதும் அப்படியே குவிய வச்சிடுறாங்க. இது உண்மையிலேயே ஒரு மாஸ்டர் கிளாஸ் சினிமாட்டோகிராஃபி. அந்த நோட்ல என்ன எழுதியிருக்கு தெரியுமா? நீ பேசல, ஆனா உன்னோட மௌனம் தான் எனக்கான பாதுகாப்பான இடம் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த ஒரு ஒற்றை வரி அவங்க காதலோட மொத்த ஆழத்தையும் அப்படியே தாங்கி நிக்குது. இத படிச்சதும் இத்தனை நாளா அமைதியா எந்த சலனமும் இல்லாம இருந்த அந்த பையன் முறையா அந்த லைப்ரரியில கண்ணீர் விட்டு அழுகுறான். அந்த நிமிஷம் சுற்றிலும் முழுமையான அமைதி. ஆனா அன்னைக்கு அந்த அமைதி ரொம்ப சத்தமா காதை பிளக்கிற மாதிரி ஒரு வலியை கொடுத்துச்சு. மறையிற சூரியனோட வெளிச்சத்துல அந்த பையன் உடைந்து அழும் அந்த காட்சி, இதுவரைக்கும் அவங்களுக்கு ஆறுதலா இருந்த அதே மௌனம் இப்போ எவ்ளோ பெரிய இதய முறிவின் வலியா மாறிடுச்சு அப்படிங்கறத ரொம்பவும் அற்புதமா நமக்கு உணர்த்துது. காத்துல சிதறி பறக்கிற அந்த ஸ்டிக்கி நோட்ஸோட இந்த கதை முடியுது. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வார்த்தை கூட பேசாமலே இவ்ளோ வலிமையான ஆழமான உணர்வுகளை எப்படி கடத்த முடியும்? உங்களை பாதுகாப்பா உணரச் செய்த ஒருவர் நிரந்தரமா உங்களை விட்டு பிரிஞ்சு சென்ற பின்னாடி அந்த மௌனத்தோட சத்தம் எப்படி இருக்கும்? இந்த ஆழமான கேள்வியோட நான் விடைபெறுகிறேன். இதை நீங்க சிந்திப்பதற்கான நேரம்.